past you were dead because you sinned and fought against God. You followed the ways of this world and obeyed the devil. He rules the world and his spirit has power over everyone who doesn't obey God. Once we were also ruled by the selfish desires of our bodies and minds. We had made God angry and we were going to be punished like everyone else. ஹல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முந்தின காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கிற பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி பார்த்தார். அப்போ ஏன் அவர் மேல நம்ம மேல கோபமா இருந்தாரா? இப்படிப்பட்ட காரியங்களினாலதான் அவரு கோபமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் காரணம் என்னன்னா, நம்ம எதுல இருந்தோம்? அக்கிரமத்திலையும் பாவங்களிலும் நம்ம என்ன போயிருந்தோம்? மரித்தவர்களாக இருந்தோம். இரண்டாவதாக இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம். மூன்றாவது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். அதாவது டிஸ்ஒபீடியன்ட். எதுலையுமே கீழ்ப்படியாம நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும் நிறைய காரியங்களில நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கிறோம். இன்னும் அப்படியேதாக நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இன்னும் வராமல் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளையே என்னத்தான் மனசு என்ன செய்யுதோ அதைத்தான் நம்ம செய்கிறவர்களாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம செய்யல, நம்முடைய மனசும் மாம்சம் என்ன விரும்பினதோ அதைத்தான் செய்தோம் என்று சொல்கிறோம். இதுதான் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கின பிள்ளைகளாக நாம மாறினோம். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அக்கிரமம் இன்னமும் இந்த மாதிரி செய்கிறதா இருக்குது, அது அதிகமாக காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ இப்படியாக இருக்கிறதே, இவ்வளவு அக்கிரமம் இந்த உலகத்திலே நடக்குதே, இவங்க இந்த மனிதர்கள் தேவ பயம் இல்லாம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் நடக்கிற. இப்போ சப்போஸ் இந்த மணிப்பூர்ல இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெண்களை அவ்வளவு சித்திரவதை பண்ணி அந்த பெண்களை கொன்னதும், அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி கொண்டுட்டு வந்தது, ரோட்ல எல்லாம் நடத்தி கொண்டு வரும் போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தாயாக அந்த பார்க்கிறவங்களுடைய மனது எப்படி அது பார்க்கும் என்ன செஞ்சிருக்கோம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு சகோதரன் ஐயோ தன்னுடைய சகோதரி எப்படி அழைச்சிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு தகப்பன் ஐயோ என் பிள்ளைய எப்படி கொண்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி தகப்பனுடைய நெஞ்சம் பதப்பதிச்சிருக்கோம். ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஐயோ என் பேத்தி வயசுல இருக்கிறவங்க இப்படி கொண்டுட்டு போறாங்களேன்னு சொல்லி அவங்க அவ்வளோ மனசு. ஆனா அந்த மனிதர்கள் அங்க இருக்கிற அந்த மற்ற மதத்தினருக்கு அந்த ஒரு காரியத்தின் அந்த ஒரு இரக்கம் என்பதே இல்லாம என்ன செய்கிறார்கள், அங்க இருக்கிற பெண்களை கொள்வதும் பெண் பிள்ளைகளை வேட்டையாடுவதும் ஆலயங்களை இடித்து சேதப்படுத்துவதும் இப்படியான காரியங்கள். அது மாத்திரம் இல்லாம எல்லா இடங்களிலுமே இப்படியாக இஸ்லாமியர்களையும் இப்படியாக அக்கிரமங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அதே போல பாவங்களிலும் மரித்து போயிட்டாங்களாம். பாவத்திலேயே என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. பாவத்திலேயே அவங்க அப்படியே ஊறி போய் செத்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு திரும்பி வரணும், அதுல இருந்து ஏஞ்சி வரணும். அப்படி பாவம்னா எல்லா விதமான பாவங்களும். ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றது, அவங்களுக்கு தீயது செய்யறது, அவங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, மாந்திரிகம், பில்லி சூனியம் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்க அந்த குடும்பத்தை அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு பார்த்து இவங்க சந்தோஷப்படுது. இப்படியாக பாவமான காரியங்களில மரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நம்ம எல்லாம் என்ன செஞ்சோமா நடந்தோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான காரியங்கள், சிலர் குடிப்பழக்கம், அது பார்ட்டினா உடனே பப்ல டான்ஸு, குடி, இதெல்லாம் என்ன செய்யறதுதான் மாம்சம் என்ன செய்தான், மாம்சமும் மனசும் ரெண்டுமே என்ன செய்தான், ஒன்னா வேலை செய்தான். என்ன செய்து, பரவாயில்ல இதை பண்ணு, இதை விரும்புது, என் மனசும்
மாம்சமும் என்ன செய்யுது, இதை விரும்புது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படியாக நடத்திக்கிட்டு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவங்கள வந்துட்டு யோர்தானை செங்கடலை கடக்க செஞ்சாரு. அவங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னப்போ மன்னாவை கொடுத்தாரு. தண்ணி கசப்பா இருக்குது அப்படின்னும் போது தண்ணியை திட்டி பார்க்கினாரு. அப்புறம் காடையை கொடுத்தாரு. அப்புறம் வந்துட்டு எகிப்துல அவ்வளவு வாதைகள் வந்த பொழுது இவங்களுக்கு வந்து காப்பாத்தினாரு. அங்க இருள் சூழ்ந்த போது இவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாரு. இப்படியாக இருந்த மக்கள் கடைசியில என்ன செஞ்சாங்க, அவரை வந்துட்டு இஸ்ரவேலர் வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அவரை வந்து அந்த உடன்படிக்கை வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, இது பண்ணாததுனால தான் அவங்க கானான் தேசத்துக்குள்ள வர முடியாம அவர்கள் போனார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர்களால வர முடியாம போனது என்று சொல்லி பார்க்கணும். அப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு நான் நித்திய கிருபையுடன் நான் இறங்குவேன் என்று சொல்லி சொல்கிற தேவனாக. அப்படியாகத்தான் நாமளும் இன்னமும் கோபம், சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன கோபம், ஏதாவது ஒண்ணு சொன்னாலே உடனே கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி அப்படின்னு பாக்குறோம். அப்போ அப்பேற்பட்ட கோபத்தை உடையவங்க மேலேயே தேவன் நமக்கு என்ன செய்கிறார்கள், இதெல்லாம் நீங்க எல்லாம் செஞ்சதுனால்தான் அப்ப காலம் அப்ப காலம் மூண்ட கோபத்தினால நான் என்னுடைய முகத்தை மறைத்தேன் என்று சொல்லி சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பிரேயர்ல உட்காரும் போது இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், நான் எதுக்கு கோவப்பட்டேனா, இல்ல என் மனசு விரும்பினதை நான் செஞ்சேனா, இல்ல இந்த உலகத்தின் வழக்கப்படியா நான் நடந்தேனா, இல்ல நான் அக்கிரமத்தினால பாவத்தினால நான் எதையாவது மற்றவங்களுக்கு நான் காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேனா அப்படிங்கறத குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம அலசி அறிந்த. அப்போ நம்ம தேவனிடத்துல வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், நித்திய கிருபையுடன் இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவர் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்பது சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் தகப்பன் இறங்குவது போல நான் என்ன செய்வேன், நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி அந்த 103ஆம் சங்கீதத்துல அவர் சொல்கிறதை நாம பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அதிகமா பார்க்கலாம்னா யாத்ராகமும் 34:6-7 இல்ல யாத்ராகமும் 34:6-7. Then he passed in front of Moses and called out, I am the Lord God, I am merciful and very patient with my people. I show great love and I can be trusted. I keep my promises to my people forever, but I also punish anyone who sins. When people sin, I punish them and their children, and also their grandchildren and their grandchildren. இது யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்லல. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே யாக்கோபின் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறுகிறார். என்னன்னு கூறுகிறார், கர்த்தர் யாக்கோபுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை அவர் என்ன செய்யறாராம், திரும்பவும் உயிர்ப்பித்தார். இன்றைக்கு நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் நான் பாவம் செஞ்சேன், நான் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்குலாம் நான் போனேன், ஆனா இப்ப நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், நான் திருந்திட்டேன், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்ருவானவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், இந்த கோபத்தை கொண்டுட்டு வர்றது, வாயில தூஷணமான வார்த்தைகளை கொண்டுட்டு வர்றது எல்லாம் யாருடைய காரியமாக இருக்கிறது, சத்ருனுடைய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தரே என்ன சொல்றாரா, நான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று சொல்லி அவரே தன்னை குறித்து சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கிறவர் எப்படி வந்துட்டு அவர் எப்படி இரக்கம் காட்டுவாரா, எபேசியர் அதே எபேசியர்ல 2:4 எபிஷியன்ஸ்ல, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம எப்படியா அக்கிரமத்துல மறுத்திருந்து போன நம்மை என்ன செய்யறார், யார் கூட நம்மளை உயிர்ப்பிக்கிறார், நம்ம ஞானஸ்தானத்தை பெற்று நம்ம எழுந்திருக்கும் போது யாரு கூட நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன செய்யும்போது அந்த ஞானஸ்தானத்துல நம்ம தண்ணியில வச்சு நம்மளே அழுத்தும் போது நம்ம செஞ்ச பாவம் அக்கிரமம் உலக பிரகாரமான வழியில நடந்தது எல்லாமே என்ன செய்யறது
மரிக்கப்பட்டதாக இருக்கிறது. நாம மரிக்கப்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அது போல நாம ஞானஸ்தானத்தை பெற்று எழுந்திருக்கும் பொழுது நாம அவரோட கூட மீண்டும் எழுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு ஏன் இப்படி ஒரு இரக்கத்தை நம்ம மேல காண்பிக்கணும், ஏன் இப்படி ஒரு இரக்கத்தை நம்ம மேல காண்பிக்கணும் தேவன்? எதற்கு? யார் காரணம்? ஆண்டவர். இயேசு மாத்திரம்தான். ஏன்னா இடையில யார் வந்தா? இயேசு கிறிஸ்து. இல்லைன்னா ஏன்னா நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தேவன் வந்துட்டு மிகுந்த கோபமுள்ள தேவன் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி இந்த இரக்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம எதெல்லாம் பார்க்கிறோம்? ஏசாயா 53 நம்ம பார்க்கிறோம். அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை யார் மேல் வந்தது? இயேசுவின் மேல். அது இன்னுமே நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? உணராமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்களுடைய மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் பாடுபட்டாரு, சிலுவையை சுமந்தாரு. இல்ல, அவரு நமக்காக வந்து என்ன செய்யப்பட்டாரு? அந்த 53ஆம் சங்கீதத்தை நிறுத்தி நிதானித்து வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வார்த்தை, நமக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சோமா? நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம் என்று சொல்லி. அப்போ நம்ம என்ன பார்க்கிறோமோ, நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கணுமா? அழகாக இருக்க வேண்டும் என்று. ஆனா அவர் அந்த வீடு அடிந்து அப்படியே இதாகிற பொழுது அவரை நம்ம வந்து என்ன செஞ்சோமா? நம்முடைய முகங்களை என்ன செய்தோம்? மறைத்து கொண்டோம் என்று சொல்லி நம்ம 53 நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த ஒரே காரணத்தினாலதான் நம்ம என்ன செஞ்சோம்? என்ன செய்யப்பட்டோம்? இந்த இரக்கத்தை நாம தேவனிடத்திலிருந்து பெற்றோம் என்று சொல்லனா நமக்கு இந்த இரக்கம் கிடைத்தே இருக்காது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 6:7 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. பத்தியா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு எப்படி இரக்கம் காட்ட ஆரம்பிச்சாருன்னா, அவரு என்ன செஞ்சாரு? அவரு குற்றவாளியாக விட மாட்டேன், அப்புறம் என்ன சொல்வாரு? அக்கிரமம் செய்தவனை போயிட்டு வான்லாம் அவரு விட மாட்டாரு. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா எப்படி இரக்கம் காட்டினார் என்று சொல்லி சொன்னோம்னா, நம்முடைய எல்லாருமே பாவத்திலும் துர்க்குணத்திலையும், நம்ம எல்லாருமே பாவத்தினாலையும் துர்க்குணத்தினாலும் தான் பிறந்தாங்க. ஆனா நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம மேல வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு இயேசுக்கு மேல வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா தண்டனையும் அவர் மேல வந்தது. தலையில முள்முடி சூட்டுனாங்க. அப்போ தலையில முள்ள வச்சு அடிச்சிருக்கும் போது அந்த முள் எங்க பாய்ஞ்சிருக்கும்? அவர் கண்ணுக்குள்ள நிச்சயமாக. ஏன்னா இங்கே தானே அடிக்கும் போது, அந்த அவ்வளவு பெரிய முள் அடிக்கும் போது அது என்ன செய்திருக்கும்? அவருடைய கண்களிலே பாய்ந்திருக்கோம். அப்ப இந்த கண்களினாலே நம்ம எவ்வளவோ பாவங்களை நம்ம என்ன செய்தவர்களாக இருப்போம்? கண்களினாலே கண்டவர்களாக இருக்கலாம், அந்த கண்களினாலே. அப்போ அந்த பாவத்திற்காக அவரு அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கைகளில் செய்த பாவம், கால்களினாலே நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் என்ன செய்தார்? ஆணிகளாலே கலவப்பட்டு நமக்கு சும்மா ஒரு கை, ஒரு கத்தி வெட்டிட்டாலே நம்ம எல்லாம் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. உடனே ஒரு பேண்டேடை சுத்திக்கிட்டு நம்ம அந்த கையில எதுவுமே வேலை செய்யாம நடந்துக்கலாம். ஆனா அவருடைய கால்கள் எல்லாம் அந்த ஒவ்வொரு அதுக்குன்னு ஒரு புக் இருக்கு, அதை படிக்கும்போது அவ்வளோ நரம்புகள் எல்லாம் என்ன செய்யுமா? அவ்வளோ இதா இருக்குமா? அதுல வந்துட்டு அவ்வளோ தடிமனான ஆணி அடிக்கும் போது அவர் எப்படி துடித்திருப்பார் இல்லையா? அப்போ அது போலதான் 100க்கு அதிபதி ஒருத்தர் என்ன செய்யறான்? ஒரு ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவுல உருவ குத்தும் போது அந்த ஈட்டி நேரா எங்க போய் சொருகும்? இப்படி விழாவுல குத்தும் போது அது எங்கம்மா? இருதயத்துல வந்து அதாவது இருதயத்துல தான் வந்து என்ன இருக்கும்? பெரிகார்டியம்னு ஒரு பெரிகார்டியம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து தான் என்ன வருது? ரத்தமும் தண்ணீரும் என்ன செய்கிறதாக இருக்கிறது? பீரிட்டு வெளியேறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எதற்காக? நம்முடைய இருதயத்தினால நம்ம செய்த பாவம், நம்ம வாய் விட்டு சொல்லலைனால நம்ம இருதயத்தினால எவ்வளவோ பாவங்களை நாம செய்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். உண்மையில பார்த்தா நம்மளும் நம்ம தான் என்ன செய்யணும்? கோபாக்கினியின் பிள்ளைகள் நாம தான் இரக்கம் பெற தகுதியற்றவர்கள். ஆனா இயேசு நமக்காக கோபாக்கினி அவர் மாறினார் இல்லையா? அவர் வந்துட்டு நமக்காக தன் தகப்பனிடத்துல அவர் வந்துட்டு என்னவா மாறினாரு? ஒரு கோபாக்கினியின் பிள்ளையாக மாறினார். நம்ம மேல வர வேண்டிய அக்கினி தீர்ப்பு அவர் மேல வந்தது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றது? இமை பொழுது உண்மையில கோபமா இருந்த அற்ப காலம் மூண்ட கோபத்தினால
நான் என்ன செஞ்சேன், என் முகத்தை உனக்கு மறைச்சேன், அதனால நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். அந்த கிருபையை நாம எல்லாரும் பெற்றதுனால தான் நம்ம என்ன நம்மள என்ன அழைக்கிறாங்க, பிலீவர்ஸ், விசுவாசிகள் என்று சொல்லி நாம அழைக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு இரக்கம் செய்வார் என்று எப்படி நாம விசுவாசிக்க முடியும் தெரியுமா? தேவன் நமக்கு இரக்கம் செய்வார் அப்படின்றது நம்ம எப்படி அதை விசுவாசிக்கலாம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? நமக்கு ஏற்கனவே இரக்கம் என்ன செய்திருக்கிறாங்க, காண்பித்திருக்கிறாரு. அந்த இரக்கத்தை தான் தேவன் இந்த வருடம், கடந்த வருடம், நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம பிறந்த சொல்ல போனோம்னா நம்மளாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தே, நம்ம பிறந்ததுல இருந்தே, தாயின் வயிற்றுல இருந்தது முன்பே அந்த கிருபை தான் நம்மளை என்ன செய்ததா இருக்கிறது, தாங்கினதா இருக்கிறது, காத்ததாக இருக்கிறது, நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கினதாக இருக்கிறது, மகா பெரிய அன்பாக இருந்தது, நம்ம மேல உருக்கமானதாக இருக்கிறது, அப்புறம் முடிவில்லாததாக இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே ஏசாயா 30:18 30:18 ஆனாலும் The Lord God is waiting to show how kind He is and to have pity on you. The Lord always does right. He blesses those who trust Him. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் என்ன செய்வாரா? இறங்கும்படி காத்திருப்பாரா, மனதுருகும்படி என்னவா எழுந்திருப்பாரா, எழுந்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். God will show mercy by a righteous handover என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தேவன் நீதியின் கரத்தை ஓங்க செய்து என்ன செய்வாரா, நம்ம மேல இறங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் இரக்கம் செய்வதற்கு காத்திருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வீட்டுல குக்கிங் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வை. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இப்பதான் தொடங்கியிருப்பாங்க, போய்கிட்டு இருக்கோம். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கொஞ்சம் பொறு, இது அப்பதான் ஆகிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இதை முடிச்சுட்டோம்னா, சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க, இல்லை எனக்கு இப்பவே வேணும்னு சொல்லி ரொம்ப அவசரகதி படுறவங்களா இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எல்லாம் கரெக்டா செஞ்சு ஒரு இது பண்ணி கொடுக்கும் பொழுது தான் அந்த ஆகாரம் எப்படியா இருக்கும், நல்லா வந்து சாப்பிட்றதுக்கும் ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு நம்ம மேல இரக்கம் செய்வதற்கு அவர் என்ன செய்வாரா, காத்திருப்பார். அது போலதான் நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஆகுதா, சரி கொஞ்ச நேரம் ஆகுதா, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சாப்பாடு நமக்கு எப்படியா இருக்கும், கிடைக்கும் போது நல்லா ருசியுள்ள பதார்த்தம். இல்லைன்னா வெந்தும் வேகாததும் எப்படியா இருக்கும், மசாலா வாசனை எல்லாம் அடிச்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு இது இல்லாத கிடைக்கிறதா இருக்கும். ஆனா அவர் என்ன செய்வாரா, நமக்கு எப்ப இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரா, காத்திருக்கிறவராக இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக தேவன் என்ன செய்கிறாரு, வெயிட் பண்ணுவாரு. அந்த காலத்துல வந்து நம்மளுடைய இரக்கங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, நிறைவடையும். இப்ப நம்ம ஒரு வேலையில கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம மேல இரக்கம் காண்பிப்பதற்காக அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்மை வந்துட்டு என்ன செய்கிறவராக இருக்கிறார், நம்ம மேல உடனே வந்து இரக்கம் காமிச்சிட மாட்டாரு. உடனே உனக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுறியா, சரி நீ அங்க இருந்து ஏந்திரி இங்க போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு, உடனே நமக்கு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண மாட்டாரு. நிறுத்தி பொறுமையோட நம்ம இன்னொரு இடத்துக்கு மாற்றும் பொழுது நமக்கு என்ன செய்யணும், அந்த இடத்தை விட மற்றொரு போகிற இடம் எப்படியா இருக்கும், நல்ல எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கிற ஒரு இடமாக இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப அதுதான் வந்துட்டு அவர் வந்து என்ன செய்வாரா, நமக்காக இரக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்காக அவர் என்ன செய்வாரா, எப்ப இந்த பிள்ளைக்கு எப்போ கரெக்டான நேரத்துல அவர் வந்து என்ன செய்வாரா, அந்த இரக்கத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட அப்போ அவருக்காக யாரெல்லாம் அப்போ நம்ம உடனே வந்துட்டு நான் இப்பதான் ப்ரேயர் பண்ணனே எனக்கு உடனே பதில் வரலையே அப்படின்ட்டு நம்ம உடனே செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம ப்ரேயர் பண்றோமா, விசுவாசத்தோட ஜெபிக்கிறோமா, அவருக்கு தெரிவிச்சாருன்னா ஒரு கரெக்டான நேரத்துல அவர் என்ன செய்வாரு, காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது போலதான் சுகத்தை வந்துட்டு தேவன் நமக்கு வந்துட்டு என்ன செய்யறாரு, நமக்கு ஆரோக்கியத்தை திரும்ப தருகிறாரு, சுகத்தை தருகிறவராக
இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இப்ப என்ன பார்த்தா, நான் உண்மையில் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் அதுல பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் பொழுது அந்த காக்கும் கரங்கள் நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது? கிருபையாலே நம்மை காத்திடுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே சங்கீதம் 103 பார்க்கும் பொழுது நம்ம என்னது, நன்மையினால் அவர் நம் வாயை திருப்தியாக்கி என்ன செய்கிறாரு இல்லையா? நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி பாரு. சங்கீதம் 103 நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை வாழ வயது கோலாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வந்துட்டு அப்போ ஒவ்வொரு அதுல எத்தனை காரியங்கள், நம்ம அக்கிரமத்தை மன்னிக்கிறாரா, நோயெல்லாம் குணமாக்குறாரு, நம்முடைய பிராணன் எத்தனையோ தடவை நம்ம வாகனங்கள்ல போறோம் வரோம், அது எத்தனையோ அழிவுகளில வந்து நம்மை காக்குறான். அன்னைக்கு கூட நம்ம இந்த அபுதாபிக்கு போயிட்டு வந்தது போல, அது போல ஒரு அபுதாபியில இருந்து வந்த ஒரு ஃபேமிலி குடும்பத்துல அத்தனை பேரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இல்லையா இப்படியான ஒரு காரியங்கள். அப்போ எத்தனையோ பேருடைய பிராணனை என்ன செய்கிறவரா இருக்கிறார்? அழிவிலிருந்து மீட்டவராக இருக்கிறார். அப்புறம் இரக்கங்களினாலும் இது வந்து உலகத்துல நிறைய பேர் நோனாலும் நினைக்கிறாங்க, எங்க கிட்ட அது இருக்குது, நான் உலகத்துல இதையே வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா அவருடைய விலை மதிக்க முடியாதது எதுவும் கிருபையும் இரக்கமும். இது ரெண்டும் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம தான் இந்த உலகத்துல என்னது, அம்பானி அதானி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த ஊர் ஷேக்கு எல்லாமே யாரு? நம்ம தான். அவருடைய இரக்கமும் கிருபையும் மட்டும் இருந்தா நம்ம போதும் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம நன்மையினால நம்முடைய வாயை திருப்தியாக்கு. அப்ப நம்ம நன்மையானவர்களே என்ன செய்ய வேண்டுமா இருக்கும்? பேச வேண்டியதாகவும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது போல நம்முடைய வயது எப்படியா இருக்குதா? கழுகுக்கு சமதாக. அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் இன்னும் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா அப்பயே பார்த்த மாதிரியே நீ இன்னமும் இருக்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிற அளவுக்கு நம்மை அவரை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் வந்து என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நம்ம மேல மனம் இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பைபிள் திறக்க வேண்டாம், மத்தேயு 9:27 கூட பார்க்கும்போது 2 குருடர்கள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? கதறுகிறதை நாம பார்க்கிறோம். அதே போல அதே மத்தேயு 15:22 ஒரு கானானிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க? தன்னுடைய மகளுக்கு வந்துட்டு பிசாசு பிடித்திருக்கிறது, வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறவங்களாக இருக்காங்க? கதறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மத்தேயு 17:15 பார்க்கும்போது ஒரு சந்திரரோகியான மகனை வந்துட்டு அது வந்துட்டு என்ன செய்து, அவனை எப்ப பார்த்தாலும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுது, உங்க சீஷர்கிட்ட கேட்டேன், அவங்களால குணமாக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது, என் மகனை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி அவரு மனம் அவரு கேட்கிறத நம்ம பாக்குறோம். அது அப்புறம் மட்டும் இல்லாம பர்த்திமியோ அவருடைய மகன் வந்துட்டு அந்த குருடன் வந்துட்டு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு முதல்ல தாவீதின் குமாரனே இறங்குமே முதல்ல மெல்ல கத்துறான், அப்புறமா மிக சப்தமிட்டு கூப்பிடுகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? இப்படியாக நம் தேவன் வந்துட்டு என்ன செய்கிறவரா இருக்கிறார்? வியாதியஸ்னை பார்த்து அசட்டை பண்ணிட்டு போகக்கூடிய தேவன் அல்ல, அவர் மனம் இறங்குகிற தேவன். இரக்கமான நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறவர். அப்படியாக இறங்குங்க, என் மேல இறங்குங்க, என் மேல இறங்குங்கன்னு சொல்லிதான் எல்லாருமே தாவீதின் குமாரனே என் மேல இறங்குங்க, தாவீதின் குமாரனே என் மேல் இறங்குங்க அப்படின்னு சொல்லித்தான் அவரு சொல்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அவருடைய இரக்கம் வந்து என்ன செய்கிறதா? கனத்தை நமக்கு பலனாக தருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏசாயா 49:10 இப்படியான தேவன் 49:10 They won't go hungry or get thirsty. They won't be bothered by the scorching sun or hot desert winds. I will be merciful while leading them along to the streams of water. அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் பசியாக இருப்பதில்லை,
தாகமாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்றது. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காலத்துல எகிப்து தேசத்துல வந்து அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்தப்போ அங்க வந்துட்டு யோசேப்பு என்ன செய்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறார் இல்லையா, நீங்க வந்து எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்க வந்து இது பண்ணுங்க, இப்போ இந்த பஞ்சம் வரும் பொழுது எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, ஏன்னா அங்க இஸ்ரவேலில் என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்ல, அங்க பசி பட்னி தாகம் ஒண்ணுமே இல்லாம அங்க என்னவா இருந்துதான், வெறும் வறுமையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ இந்த உலகத்துல கூட எவ்வளவு நம்ம ஏழைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, இருக்க ஒரு இடம் இல்ல, ஒரு மழை வந்தாலோ வெயில் வந்தாலோ இருப்பதற்கு இன்னமும் நிறைய குடும்பங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்கிறவர்களா இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு இது போட்டுட்டு கூட இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன செய்தார்களா, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் சொன்ன இல்லையா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக வேண்டியவங்க இவங்க என்ன செய்கிறவர்களாக இருந்தாங்க, அந்த உடன்படிக்கையை மீறினவர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்ததுனால அவர்களுக்கு என்னவா இல்லை, பசி இருந்தது, தாகம் இருந்தது, எதுவுமே இல்லாம இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தாரு, கிருபையுடன் அவர்களுக்கு இறங்கி என்ன செய்தாரு, அவர்களை நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க மன்னாவை வந்து என்னவா நினைச்சாங்க, அற்பமா எண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காடையை கொடுத்தாங்க, அப்பயும் அவங்க முறுமுறுத்தாங்க. அப்புறம் தண்ணீரை சாப்பிட்டுட்டு என்ன கசக்குதே அப்படின்னு சொல்லி, நாங்கள் அங்கே இருந்திருந்தோம்னா முட்டிக்காயும் அது இதையும் நாங்கள் சாப்பிட்ருக்கோமே, நாங்கள் வழியில் செத்து போகிறதுக்காக எங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா வழி பூரா அவர்கள் என்ன செய்தார்கள், முறுமுறுத்து கொண்டே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன செய்தாரு, நித்திய கிருபையினாலே இறங்கி அவர்களுக்கு என்ன செய்தாரு, இப்ப படித்தது போல படித்தோம் இல்லையா, அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவது இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்துட்டு அதே போல சிறையிருப்புல யாரெல்லாம் சிறையிருப்புல மாற்றி இருக்கிறார்களோ அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனை பாக்கியமாக கொண்ட தேவனை, இப்படிப்பட்டவரை தெய்வமாக கொண்ட நாம இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வருடத்துல நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்கிறார், நமக்கு எதிராளியோ நமக்கு எதிராளிய பகைவர்களோ யாருமே நமக்கு முன்னால என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா அவர் நமக்காக எழுந்திருப்பார். தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து மற்றவங்களுக்கு நியாயம் என்ன, நீ என்ன நியாயம் பண்ற, நீ என்ன பண்ற, என் பிள்ளைய நீ அப்படின்னு சொல்லி நியாயம் சேர்க்கிறவராக இருப்பார். நமக்காக இரக்கம் செய்வதற்கு காத்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்கள் மகா எல்லா இரக்கங்களை பார்க்கிலும் பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்கள் உருக்கமானது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்ம வந்து எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக, ஏன் நம்ம கோபத்தினால, எப்படிப்பட்ட கோபத்தால அவர் நம்ம மேல கோபமா இருந்தாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருக்கு உட்கந்த பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. இந்த நாளிலும் அனுதருக்கத்துடன் ஆண்டவரே உங்களுக்கு கிருபையாய் இறங்குவேன் என்று ஆண்டவரே எங்களோடு திருடம் பற்றினீர். ஆண்டவரே, என்னால் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆகியதான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிற தெய்வம் அப்பா, நீர் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆகியதான் ஆண்டவரே உணவு வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த உலகத்தின் மக்களின் மத்தியிலும் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கும் போது ஆண்டவரை நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இவ்வளவாய் நம்மளை நேசித்தார். அவருடைய மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொண்டோம். எந்த நிலைமையிலும் தேவன் நம்மளை விட்டு விலகாதவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேதான் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும்
எப்பொழுதும் எனக்கு போதும் ஐயா. இயேசு ராஜா உங்க பிரசன்னம் போதும் ஐயா. எப்பொழுதும் எங்களுக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறோம், ஆர்வமுடன் நாடுகிறோம். உலகமெல்லாம் மாயையா, உங்க அன்பு ஒன்றே போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே. துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே, எங்கள் மனவாளரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அநாதி தேவன் எங்கள் அடைக்கலமே, இயேசு புயங்கள் எங்கள் ஆதாரமே. சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நீரை பட்டயமே. பிரசன்னம் தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சிறப்படுத்தும் துணையாளரே. படுத்தும் போதகரே, நிலைநிறுத்தும் நாயகரே. பிரசன்னம் ஆமென். ஆண்டவரே, இந்த பிரசன்னம் நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆகதான் நீ சொல்லுகிறேன் என்று பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அதை இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாம் உனக்கு அதை சேர்த்து தந்திடுவான். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். நாம் நாடும் நிம்மதி இயேசு தருகிறார். நாம் நாடும் விடுதலை இயேசுவிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், அதை இன்று தருகிறார். அதற்காகத்தானே சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தில் ஓரிடம் நாம் பெற